உங்க பாஸ்போர்ட் ஈசிஆரா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்க பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணும் பொழுது உங்களுடைய எஜுகேஷன் சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாலோ, இல்ல 10th கீழே ஒருவேளை நீங்க படிச்சிருந்து அந்த சர்டிபிகேட் வச்சு நீங்க பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈசிஆர் பாஸ்போர்ட் கிடைக்கும். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பாஸ்போர்ட்டோட பேக் சைட்ல இந்த இடத்துல இமிகிரேஷன் செக் ரிக்வைர்ட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்படி இருந்தா அது ஈசிஆர் பாஸ்போர்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும் பொழுதோ இல்ல வேற ஏதாவது காரணங்களுக்காக போறீங்கன்னா, ஒரு சில கண்ட்ரிக்கு போகும்போது மட்டும் நீங்க கவர்மெண்ட் கிட்ட ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும். இதுதான் ஈசிஆர் பாஸ்போர்ட். இதுவே நீங்க 10th படிச்சு பாஸ் பண்ண சர்டிபிகேட் வச்சு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் கிடைக்கும். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பாஸ்போர்ட்டோட பேக் சைட்ல இந்த இடத்துல எதுவுமே எழுதியிருக்காது. இப்படி எதுவுமே எழுதலைன்னா அது ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட்னு அர்த்தம். ஈசிஎன்ஆர்னா இமிகிரேஷன் செக் நாட் ரிக்வயர்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க வெளிநாட்டு வேலைக்கு போகும் பொழுதோ இல்ல வேற ஏதாவது காரணங்களுக்காக வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா ஈசிஆர் பாஸ்போர்ட் மாதிரி நீங்க கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்க ஜாப் வேகன்சிஸை எங்க வாட்ஸ்அப் சேனல்ல தினமும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க சேனல்ல போஸ்ட் பண்ற எந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கும் அட்வான்ஸ் அமௌண்ட் கிடையாது. எல்லா பேமெண்ட்டும் விசா வந்ததுக்கு அப்புறமே நீங்க பே பண்ணிக்கலாம். சேனலோட லிங்க் பயோல இருக்கு. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.